ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே சிறப்பாக ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. நமக்கு சாப்பிட தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் பால் ஆரியார்ஸ்லேருந்து. கூடவே சில நட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தோசை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த நட்ஸோட விலை எவ்வளோன்ட்டு பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு தோசையை நாக் அவுட் பண்ணுவோம். தோசை, உளுத்த வடை, தேங்காய் சட்னி, கார சட்னி. எப்பயும் போல் சாம்பார் சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு தோசையை கொஞ்சம் புட்டு, இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. உண்மையாக செம்மையாக இருக்குது. அடுத்தது வடை, தரமாக இருக்குது. அச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்ஸு பார்ப்போம். சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நட்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிஸ்தா, இது வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 2 தினார் 115 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 612 ரூபா. அப்புறம் முந்திரி, இது வந்து 1 தினார் 530 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 443 ரூபா. அப்புறம் வந்து பாதாம், 1 தினார் 365 ஃபில்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 395 ரூபா. இதுதான் மொத்த பில்லு. 5 தினார் கிட்ட ஆச்சு. பாக்ஸில் கொட்டி வச்சாச்சு. வேலைக்கோசரம் வெயிட் பண்ணுவோம். சாரி, இந்த பொருள் நான் எங்கே வாங்கணும்னு சொல்லலை. எப்பவுமே வாங்குகிற கிராண்ட் ஹைப்பர் ஃபேஷன் மாலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராண்ட் ஹைப்பரில் தான் வாங்குவேன். நட்ஸுன்னு வாங்கினாலே நான் அங்கே தான் போய் வாங்குவேன். ஏன்னா நான் அங்கே எங்கேன்னு பார்க்குறதோட அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அதனால அங்கே தான் வாங்குவேன். டைம் 1:35 ஆகுது. ஸ்கூல் டியூட்டிக்கு வந்திருக்கேன். வரும்போது மேடம் கேட்டாங்க, குமார் ஆனால் சிஸ்டர் மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை மாமா எதுவும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அப்புறம் ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இல்லை, எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இதுமாரி குமாருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாருனா இருந்தால், டிரைவர் யாருனா இருந்தால் சொல்லு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் இந்த டிரைவர் வெக்கேஷன் போனவர் அப்படியே போயிட்டார், ரிட்டர்ன் வரவே இல்லை. அது கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க, குமார் யாருனா சைக்கு யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சைக்குனா டிரைவர். இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா ஊரில் இருந்தாலும் பாரு குமார் எடுத்துக்கலாம், மாமாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை மாமா அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லலாம் தான், யாருன்னா ஃப்ரெண்டு இல்லை யாருன்னா தெரிஞ்சவங்க தான் சொல்லலாம் தான். அது வந்து ஒரு சின்ன சிக்கல். ஏன்னா நான் நிறையா வீடால் சொல்லியிருக்கேன். இவங்களோட குணம் இவங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. இதில் நம்ம சொல்லி என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு நாளைக்கு வேலை அதிகமாக வரும், ஒரு நாளைக்கு வேலை கம்மியாக வரும், ஒரு நாளைக்கு சாப்பாடே வராது. வந்து நம்ம வர வச்சுட்டு வேலை கஷ்டமாகுது, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறேன்னு அட்டகாசம் பண்ணான்னா நம்மளுக்கு கெட்ட பேர். இதே வேலை கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் இவ்வளோ நாள் நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேருக்கு எடுத்துடக்கூடாது இல்லை. அதனால தான் எனக்கு தெரியாதுன்னுட்டேன். சரி, பசங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு போவோம். டுடே லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு தந்தூரி சிக்கன் மாரி சிக்கன், குழம்புக்கு பீன்ஸ் கேரட் போட்டு, அப்புறம் தயிர் கொஞ்சம் பிசைஞ்சி கொஞ்சோண்டு சிக்கன் வச்சு. சீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சிக்கனும் செம்மையாக இருக்குது. அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். மேடம் டைலர் கடை போயிட்டு மிஸ்டு கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டைலர் கடை பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போகணும். வாஃபி அந்த ஷாப்பிங் மால்கிட்ட போகணும். நைட் டைமு செம்ம டிராஃபிக்கு, கடுப்பாக இருக்குது. அங்கே போனால் கார் நிறுத்த வர இடம் கிடைக்காது. அது வேறு ஒரு பக்கம் சிக்கல். ஐயோ, கட்டு படிக்குதுங்க. பகலை ஃபுல்லும் வெட்டியாக தான் உக்காந்துங்கிறாங்க. அப்போ போனால் நான் போயிட்டு வருவேன். இந்த மாதிரி டைமில் போனதுனாலே வெறுப்பாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு துணி ரெடி ஆகிடுச்சா இல்லையா, இல்லை வாங்கினார் சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுப்போம். மூச்சு வாங்குது. வந்து துணி வாங்கின்னு வந்துட்டேன் நான். இருங்க, தெரியுதானப்பா? தெரியுதா? கார் நிறுத்த சுத்தமாக இடமே இல்லை. ஒரு கார் ஓரம் அணைச்சி போய் டக்குன்னு போய் வாங்கின்னு வந்துட்டேன்.
போன கேப்பில் போலீஸ்கார் எதனா ஃபோட்டோ பிடிச்சானு தெரியல. இதை எடுத்துன்னு போய் வீட்டில் கொடுப்போம். காலையில் எங்கே வீடியோ ஆரம்பிச்சுன்னா அங்கேயே முடிக்கிறேன். வேலை முடிஞ்சிருச்சு. டைமு இப்போ 11:30 மணி ஆகுது. நைட்டு டின்னரு கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் டேட்ஸு, கொஞ்சம் சொல்லக்கூடாதா, ஒரு டீ. இதுதான் நைட்டு டின்னருக்கு. இந்த பேச்சுமே செம்மையாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு படுக்கிறேன். லைட்டாக உடம்பு கொஞ்சம் அசதியாக தான் இருக்குது. வேலை கொஞ்சம் அதிகம்தான். நாளைக்கு வீட்டால் சந்திக்கிறேன். திரும்ப மிஸ் ஆகிக்கினேன். பாய்.